வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான் காது குத்துது. வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டு தங்கச்சி வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். துருவங்கிட்ட இது கொட்டையூர். இங்கேருந்து 2 மணி நேரம் ஆகுங்களாம். மயிலாடுதுறையில் வைத்தீஸ்வரன் கோவில், அங்கே அவங்க குலதெய்வங்களாம், அங்கே தான் போய் கிளம்பிகிட்ருக்கோம். அவ்வளோ தூரம் ட்ராவல் இருந்தாலும் சாப்பாடெலாம் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை. சரி கொஞ்சம் பேர் தானே, அங்கேயே ஹோட்டல்லே பார்த்துக்கலான்ட்டாங்க. காலைல கிளம்பி போயிட்டு அங்கே இறங்கி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹோட்டலில் சாப்பிட்டு தான் அதுக்கு அடுத்தது தான் கோயில் உள்ளே போனோம். போயிட்டு அப்புறம் மொட்டைலாம் அடிச்சுட்டு வந்துட்டு காது குத்த எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்தது. அப்புறம் மொட்டை அடித்து முடித்த உடனே தான் சாமியை பார்த்துட்டு தையல் நாயகின்ட்டு சாமி இருக்காங்க, முருகர் சிலை இருக்குது, முருகர் இருக்குது, வள்ளி தேவியானோட இருக்காங்க. அப்புறம் அந்த கோலம்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு கோவில். நீங்கள் யாராவது அங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. அந்த இலக்கியான்றவங்க யூடியூப் பண்ணுறாங்க, அவங்களுமே அந்த ஊர் தான். அடிக்கடி இந்த கோவிலை போடுவாங்க. அப்போல்லாம் நினைப்பேன் போகணுன்ட்டு. அப்புறம் பரவாயில்ல, எங்கள் தங்கச்சி கோயிலே அந்த குலதெய்வன்றதால நாங்கள் எல்லாம் ஜாலியாக போயிட்டு வந்தோம் ஃபேமிலியோட. நல்லா தான் இருக்குது. மிஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டாங்க என் தங்கச்சி பிள்ளைக்கு காது குத்தி பார்க்கணுன்னு. அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க வைக்கவே இல்லை. கடைசியில் இப்போ தான் ஒரு வழியாக முடிஞ்சது. சரி, அவங்களும் மனசு திருப்தி அடைவாங்க. எங்கள் அப்பாவும், எங்கள் அப்பா இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அங்கேயே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. மோளை இருக்குது, காது குத்துறோங்கிறாங்க, பரவாயில்ல எல்லாமே இருக்குது. நம்ம ஆளாக போனால் போதும். எல்லாத்துக்கும் பணம் தாங்க தேவை, அது ரொம்ப முக்கியம். எல்லாம் கொடுத்தா அங்கே டக்குன்னு எல்லாம் அரேஞ்ச் ஆகிடுது. விளக்குலேருந்து மூலம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. வயசில் காது குத்தினா குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கும். பரவாயில்ல, இவனுலாம் அழுவுனானுவேன், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டானோ பெரிய பசங்களில். ஆனால் ஒரு ஐயா பெரியவனுக்கு காது குத்திட்டு அப்புறம் சின்னவனையும் வச்சு உட்கார வச்சு காது குத்திட்டு நல்லா ஒரே ஜாலியாக சிரிப்பாக போச்சு. இவ்வளோ பெரிய பிள்ளைங்க அழுவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அழுவும் போதெல்லாம் கலங்குற மாதிரி இருந்தது. அப்போயே எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து வாழைப்பழம் ஊட்டி விட்டாங்க. காது குத்துற இன்னும் கொடுங்க, கத்த போகிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. சிரிச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே. அவனும் அழுவ ஆரம்பிக்கிறத. அப்புறம் ஒரு வழியாக சரின்ட்டு காது குத்தியாச்சு. இன்னொரு காதும் அப்புறம் குத்திட்டு நல்லா பெரியவனும் காது குத்தியாச்சு. அவன் ஒரே பண்ணிகிட்ருக்கான். அடுத்த 2வது காது குத்திட்டு அப்புறம் சின்னவனை உட்கார வச்சு காது குத்த ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் கை தட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரே பசங்க சரி உற்சாகப்படுத்தன்ட்டு. அப்புறம் அவனையும் உட்கார வச்சு காது குத்திட்டு பக்கத்தில் எல்லாமே காது குத்து, கல்யாணம் அந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணிட்டு வரைக்கும். அவனுக்கு காது குத்துற வரைக்கும் ஒரே சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ ஃபைனலாக அவன் வந்த பார்த்து தான் முகமே மாறிடுச்சு, அழுகுற மாதிரி ஆகிட்டான். அப்புறம் அவனையும் உட்கார வச்சு குத்திட்டு அவ்வளோதான், சந்தோஷமாக கிளம்பியாச்சு. வரும்போது பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேண்டாம், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு சைவமே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வசந்த பவன்னு ஒரு ஹோட்டல், சாப்பாடு நல்லா இருந்துச்சு, வடை பாயாசத்தோட சாப்பிட்டு அவ்வளோதான், எல்லாம் நல்லபடியாக கிளம்பி வந்தாச்சு. வந்து எங்கள் தம்பி மடியில் வச்சு காது குத்துனாங்க. சின்ன பையனை வந்து எங்கள் தங்கச்சியோட நாத்தனார் பையன் மடியில் வச்சு காது குத்துனாங்க. அவ்வளோதான் ஃபைனலாக. இவர் சார் அவன் காது குத்தும் போது இவர் சிரிச்சிட்டே இருந்தார். இப்போ இவர் அழுவ ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு வாழைப்பழத்தை ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் குத்திட்டு இவனையும் உற்சாகப்படுத்தி காது குத்திட்டு அவ்வளோதான். வரும்போது பிரியாணி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் வேணாம், கோவிலுக்கு போயிட்டு வரோம், வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஜ்ஜே வசந்த பவன் ஒரு ஹோட்டல் இருந்தது, அதில் அவங்களுக்கு அந்த குத்து விளக்கு தருவாங்க, கிண்டல் பண்ணி ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் பாருங்கள்.